பாக்கியவான். யாவையும் அன்பான நாமத்தினாலே வாழ்க்கையிலும் தங்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பான ஆண்டவரே சுவாமி, முழுமாக ஒரு ஓய்வு நாள் அதிகாலையில் உங்களை நோக்கி பாடவும் துதிக்கவும் உங்களை ஒன்று செய்த பயப்பாக உங்களை நன்றியோடு இருக்கிறோம் சுவாமி. கையில் கட்டாலே ஆண்டவரே நாங்கள் உங்களை ஒன்று செய்து சுவாமி உங்களுடைய வசனத்தை திருத்தவும் பாடவும் உங்களை துதிக்கவும் எங்களை லட்சியமாக இந்த ஆலயத்தை குறிப்பிட்டதற்காக மெதுவாக உங்களை நன்றியோடு இருக்கிறோம் சுவாமி. இங்கே வந்திருந்த யாரும் எல்லாருடையாகவே உங்களுடைய வசனத்தை திருத்து ஆண்டவரே உங்களுடைய திட்டத்தை அறிந்து அதன்படி நடக்கவும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் நீதிமானதாக மாறவும் நீங்கள் தாமே எங்களை அதற்கு வழிநடத்தும்படியாக இருக்கிறேன். இன்னுமாக ஆண்டவரே சுவாமி வந்திருக்கிற எல்லாரையும் நீங்கள் தாமே பொறுப்பற்று ஆசிரியர்கள் அதே வார்த்தைகள் எண்ணங்கள் சிந்தனைகளை நான் நிறைவேற்றும்படியாக இருக்கிறேன் சுவாமி. இன்னுமாக ஆண்டவரே இந்த இடத்தில் வராத பிள்ளைகள் நீங்கள் தாமே சமைக்கும்படியாக இருக்கிறேன் சுவாமி. என்னென்ன காரணங்களால் எங்களிடத்தில் உடம்படியாக இருக்கின்றார்களோ அவற்றையெல்லாம் நீங்கள் சாமி பொறுப்பவர்கள் வழிநடத்தும்படியாக இருக்கிறேன். இன்னுமாக தொடர்ந்து நாங்கள் யாரும் ஜெபநிலையில் இருந்து துதிகளுக்கூடாக நாங்கள் கடந்து செல்வோம். உங்களை வழிநடத்திய கருத்திற்காக நன்றி செலுத்தவும் உங்களை உலகாலும் பாதுகாத்து இலக்கங்களை சந்தித்து உரையாக வைத்த ஆண்டவர்கள் நாங்கள் நன்றி செலுத்துவோம். நாங்கள் யாரும் எழுந்திருந்து சில கல்லறைகளை பாடி ஆண்டவரை துதியாக்க நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். நாம் யாரும் எழுந்து சேர்ந்து பரலோகமே உண்மை துதிப்பதால் கர்த்தாவை அங்கே வாழ்த்துகிறேன். உம்மாலயத்தில் உண்மை துதிக்கிறோம். கர்த்தாவை எழுந்தருளும் என்று நாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று நான் கேட்ட போது மிகவும் மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று வேதவசனம் சொல்லியுள்ளது. அதே போல இந்த இடத்திலும் மன மகிழ்ச்சியோடும் சுத்தத்தோடும் கூட கடந்து வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே தேடி வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை துதிக்க ஆண்டவரை மகிமைப்படுத்த அவருடைய கனத்தை அவருடைய மகிமையை நாங்கள் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் யாரும் எழுந்து சேர்ந்து பரலோகமே துதிப்பதால் சொல்லி ஆண்டவரை நோக்கி நாங்கள் பாடுவோம். உடைய ஆலயத்தில் துதிப்பதற்காக நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். கர்த்தாவை இடத்திலே எழுந்தருளும் என்று நாங்கள் அவரை நோக்கி பார்த்து அவரை வேண்டுகின்ற பிள்ளைகளால் நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். உடைய நாமம் உயர்த்துகின்ற இடத்திலே நாங்கள் வாக்குமாய் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தாவை இந்த இடத்திலே நாங்கள் உடைய நாமத்தை உயர்த்துகின்றோம். இந்த இடத்திலே நீ வாக்குமாய் இருக்க வேண்டும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி அவரை துதிக்க போகிறோம். துதியும் தனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி அவரை துதித்தோம். Thank you.
நம்முடைய நாமத்தை நம்முடைய குரல்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்காக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக அவருடைய புதியின் கனத்தை மகிமையை நாம் அளிப்பதற்காக நாம் வாழ்க்கையை சிறந்து சத்தமாய் இந்த பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பரலோகத்திலே கேள்வியும் சேராதீர்கள் அவரை ஓய்வுந்தி பாடி துதிக்கின்ற வேளையும் கூட நாம் இந்த இடத்தில் அவருடைய ஆணைக்கு அவருடைய பிரசன்னத்தை தேடி இடத்தை ஓடி வந்திருக்கின்றோம். நாங்கள் யாரும் அவருடைய வாழ்க்கையை சிறந்து நாம் ஆண்டவர்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் கிரியைகளையும் நினைந்தவர்களால் அவரை நோக்கி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நிவழையும் அவருடைய பிரசன்னத்தை இடத்திலே ஊற்றி எங்களை வல்லமையா எங்களை அக்கினியை ஊற்றி எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எடுத்து கிரியை செய்ய வேண்டுமாய் பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் கருவோம். ஊற்றியுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது ஊற்றியுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையாக்க ஆண்டவர் வல்லமையா இந்த இடத்தில் அவருடைய பிரசன்னத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்த்துகின்றார். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய வல்லமையை நாங்கள் வாஞ்சிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு கிரியைகளையும் நன்மைகளையும் நீண்டவர்களாய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஊற்றியுமையும் வல்லமையை வல்லமை தாழ்வு தேசத்தை உமக்காய் தலைவிட ஆண்டவருக்காய் இந்த தேசத்தை மாற்றியமைக்க கிராமத்தை நாங்கள் மாற்றியமைக்க தலைமையில் இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியமைக்க ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்ற வேண்டியவர்களாய் நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் யாரும் சேர்ந்து பாடுவோம். பெந்தைக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திருந்தே அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்னும் செய்ய வேண்டும் என்று நாம் ஆண்டவரை நோக்கி காட்சி கழிப்போம். நாம் வாழ்க்கையை சத்தமாக ஆண்டவரை நாம மகிமை கண்டு பாடலை நாங்கள் பாடுவோம். Thank you.
வருட காலமா இந்த வனாந்திரத்தில் எதுவும் இல்லாத நிலையில் இந்த இஸ்ரவேல் மக்கள் போஷித்தது போல தகப்பனே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற தகப்பனாய் இருக்கிற சுவாமி, உங்களுக்கே எங்களுடைய துதி கண்ண மத்திமை எல்லாவற்றையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவருக்குமான எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களை நீதிகளை தந்திருப்பார். நம்முடைய காரியங்களுக்காக இன்னொரு ஆண்டுகளில் நன்றி செலுத்த முடியாது. எங்களுக்கு செய்த ஒவ்வொரு தீமைகளுக்காகவும் நாங்களே ஆண்டுகளுக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அளவில்லாத அன்பினால் எங்களை அவர் நேசிக்கின்றவராக இருக்கின்றார். எத்தனை வழிகளிலே அவர் எங்களை தாங்கி இருப்பார். கஷ்டங்களின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் வேதனைகளும் சோர்ந்து போன ஒவ்வொரு பிள்ளைகளிலும் ஆண்டவர் எங்களை தூக்கி நிறுத்துகின்றவராக இருக்கின்றார். நாம் அவரை நன்றியோட கூட துதிப்போம். ஆண்டவரே நன்றி சுவாமி, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆண்டவரே செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் ஆண்டவரே நாங்கள் பிள்ளைகளே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாய் எங்களை தாழ்த்தி நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் சுவாமி. உங்களை நன்றியோட துதிக்க மறந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கின்றோம் தகப்பனே. எத்தனையோ நன்மைகளை உங்களுடைய கரத்தில் இருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறாய். உங்களுடைய நன்றி செலுத்த மறந்திருக்கிறாய். என்பதை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் தகப்பனே. இன்னும் தகப்பனே எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற உள்ளே எடுத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் துதிக்கின்றோம் சுவாமி. இந்த வேளையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களை துதிக்கின்ற பிள்ளைகளால், உங்களுடைய வாடிக்கொண்ட பிள்ளைகளால், உங்களுடைய வல்லமையை பெற்ற பிள்ளைகளால் நாங்கள் உங்களை நோக்கி பார்த்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டுமாய் துதிக்கின்றோம் சுவாமி. அளவினால் நேசத்தினால் உங்களை நேசித்துக் கொண்டீரே சுவாமி. உடைய காரணத்தினால் என்னை நிறுத்திக் கொண்டீரே. உடைய அன்பு பெரியது தகப்பனே, உடைய இரக்கம் பெரியது சுவாமி. உடைய கிருபை, உடைய தயவு மிகவும் பெரியதாக இருக்கிறது தகப்பனே. அநாதையாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உறவுகளை கொடுத்து தாங்கி இருக்கிறீர் சுவாமி. அன்பு காட்டி அழகை காத்து வழிநடத்துகிற தகப்பனாய் பிறகு காலம் இருந்ததை போல தகப்பனே இன்னும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் சுவாமி. அதற்கான நன்றி தகப்பனே. இதனை நடத்தி வந்த ஒவ்வொரு பாதைகளையும் நாங்கள் இணைத்து பார்க்கின்றோம் தகப்பனே. நாங்கள் உடல் படிக்கிறவர்களாய் ஆண்டவர்களை சுற்றி ஒவ்வொரு நன்மைகளையும் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் இணைந்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாங்கள் பாடுவோம். அநாதி மேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. நாங்கள் யாவரும் சேர்ந்து பாடுவோம். உங்களை நடத்தி வந்த பாடல்களை நாங்கள் இணைக்கின்ற போதெல்லாம் கண்ணீரோடு உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அநாதி மேகத்தால்
பிள்ளைகளாயிருந்த நாம் ஒவ்வொருவரும் அவரை நம்பிக்கையோட கூட நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்களை வழிநடத்தி வந்த ஒவ்வொரு வேலைகளையும் நாங்கள் கண்டிப்போடு அவருக்கு நன்றி செலுத்த கொண்டிருக்கிறார் இருக்கின்றோம். உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் ஆண்டவர் உங்களை எத்தனையோ வேலைகளிலே எங்களை தீமைகளை செய்திருப்பார், நன்மைகளை செய்திருப்பார். நாங்கள் அவற்றை மறந்தவர்களாயிருந்திருப்போம். வேலையை அவற்றை ஒரு முறை நாங்கள் நோக்கி பார்ப்போம். எங்கள் மேற்கொண்ட அன்பினால் அவர்கள் உலகத்திற்கு வந்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக இந்த உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எங்களுக்காக செய்த இந்த உயிர் தியாகம் அளவிலாக இருக்கிறது. அவர் எங்களை கொண்ட அன்பினால் எங்களை கொண்ட இரக்கத்தினால் இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை நாங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளால் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சுவாமி இந்த அதிகாலை உலகையும் தகவலின் இந்த இடத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் கூட்டிக்கிட்டு தீர்வைகால் நாங்கள் நன்றியோடு சுற்றிக்கின்றோம், தோற்றரிக்கின்றோம் தகவலின் ஆகிய சுவாமி எத்தனையோ பேர் இந்த நாளை காணாதபடி நடித்து போயிருக்கிறார்கள். எங்கள் ஒவ்வொருவர் மேலும் கொண்ட அன்பினால் இரக்கத்தினால் உங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே கூட்டிக்கிட்டு தீர்வைகால் மற்றும் நன்றி ஆண்டவரே. உங்கள் ஒவ்வொருவரையும் நீ பயன்படுத்தி இந்த நோக்கத்தை நாங்கள் அறிந்தவர்களால் நாங்கள் மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றவர்களால் அன்றைய உங்களை உற்சாகப்படுத்த நாங்கள் வெட்கப்பட்டு போகாத பிள்ளைகளாய் எங்களை மாற்ற வேண்டும்படியாக சிந்திக்கின்றோம் சுவாமி. அன்றைய இந்த வேலையை நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் தகவலை. இந்த ஆடவரை முற்றுமுழுவதுமாக இந்த கருத்திலே ஒப்புவிக்கின்றோம். உங்கள் ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய சக்தியை வல்லமையை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்காய் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் சொல்லிக்கொண்டோம் சுவாமி. இறுதியான ஒவ்வொரு வேலையும் இங்கே கருத்திலே ஒப்புவித்து ஜெபங்கள் கொடுக்கின்றோம் நல்லதாவே. ஆமென். எல்லாரும் எழுந்து 48ஆம் பாடலை பாடுவோம். ஏசுவே சிலுவா சொல்லப்படி.
நாங்கள் எங்களது சரீரத்தினாலும் எங்களுடைய உள்ளத்தினாலும் நாங்கள் செய்த பாவங்கள் யாவற்றையும் மறைக்கப்பட்டு ஒப்படைத்து ஜெபிப்போம். நாங்கள் செய்ய வேண்டியவற்றை நீங்கள் செய்யாமல் இருக்கிறதற்காகவும் நாங்கள் செய்யக்கூடாத யாவற்றையும் எங்களுடைய தேவை நாங்கள் செய்த அந்த பாவத்துக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். உங்களை மன்னிக்க பகுதியில் ஒரே ஆண்டவர் அவர்கள் உங்கள் பாவங்கள் யாவற்றையும் மன்னிக்க செய்வோம். அன்பான ஆண்டவரே சுவாமி, இந்த வேலைக்கு உங்கள் காலையிலே பொறுப்படுங்கள். எங்களுடைய கர்த்தாவே பாதியலாகி நாங்கள் மீண்டுமாக உங்களுடைய பாதத்திலே வந்து எங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். ஆனாலும் கர்த்தாவே உங்களுடைய பாவங்களை நாங்கள் செய்யாமல் விடவில்லையாங்கள். ஆகவே அப்படி இருந்த பாவங்களை மக்களை ஜீவங்களை முடித்துவிடப்பட்ட உங்களுடைய மனதிற்கு தோல்வாகவே மன்னிப்பு தன்மையோடு உங்களை மன்னிக்கப்பட்டதில்லை. தலைமுள்ள கர்த்தாவே உங்கள் பாவங்கள் யாவற்றையும் நீங்கள் மன்னிப்புகளையாக கொடுக்கிறோம். ஆகவே நாங்கள் செய்வதும் தெரியாமல் செய்த பாவங்கள் யாவற்றையும் நீங்கள் மன்னிப்புகளையாக இருக்கிறோம். தலைமுள்ள கர்த்தாவே நாங்கள் எத்தனையோ இடங்களிலே உங்களுடைய காட்சிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள். கர்த்தாவே நாங்கள் அவற்றை எல்லாம் செய்யாமல் தலைமுள்ள கர்த்தாவே சுவாமி நாங்கள் செய்யக்கூடாதவற்றை செய்யலாம் செய்யாமல் இருக்கிறோம். உங்களுடைய காட்சியாக உண்மையான சுற்றாக உங்களை நாங்கள் வெளிப்பட்டவர்களே செய்யலாம். உண்மை மாதிரி ஆயிரத்தி உள்ளவர்களாக இருக்கிறோம். யாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் வாய்முறைக்கு முக்கியங்கள் சூழலில் நடத்தை வேலை செய்துள்ளவர்கள் ஆண்டவரே ஆலய காரியங்கள் செய்கிற ஒவ்வொரு நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் நீங்கள் நாமே சிறுவர்களாக சிறியவர்களாக வயது வந்தவர்களாக ஆண்டவரே வாலிபர்களாக நாங்கள் செய்த எல்லா பாவத்தையும் நீங்கள் நாமே பொறுப்பெடுத்து ஆண்டவரே இணைக்க முடியாது. உங்களுடைய காலத்திலே ஆண்டவராக இருக்கிறார். இப்பொழுது முதலாவது செய்யுங்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடக்கம் 27ஆம் வசனம். பொல்லாப்பு செய்தாலுள்ள அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாரையாற்றிலும் இழப்பெல்லாம் இருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போகும். அவர்கள் ஆகாயம் இருக்கும் அப்பத்தை குடித்து கொடுமையின் இரக்கத்தை குடிக்கிறார்கள். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரியை போலிருக்கும். தாங்கள் இடர்வதி இன்னடி என்று அறியார்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியில் தாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை என்னை விட்டகற்றி உடல்களின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்கக்கடவது. உன் கண்ணிமைகள் எனக்கு முன்னே சொகையாய் பார்க்க கடவது. உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார். உன் வழிகளெல்லாம் நிலையப்படப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே. உன் காலை தீமைக்கு இறங்குவாயாக. ஆமென்.
நாளையும் எழுந்து சேர்ந்து 11ஆம் பக்கத்தில் உள்ள விசுவாச அறிக்கையை தெரிவித்துள்ளோம். வானத்தையும் பூமியையும் படைத்த விசுவாசிக்கிறேன். அதிலே ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் கர்த்தராகிய நாட்டை மீண்டுமாக கொள்கையிருக்கும் எங்களுடைய விண்ணப்பங்கள் தேவைகள் யாருக்காகவும் ஜெபிப்போம். சிரித்ததுக்காகவும் சிரித்ததை அக்கியத்துக்காகவும் உலகத்தில் உள்ள ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுக்காகவும் சிறுவர்களுக்காகவும் சிறியவர்களுக்காகவும் ஜெபிப்போம். மகாயிரத்தினுடைய எங்களுடன் கூட இருக்கிறதற்காக எங்களை வழிநடத்தி வருவதற்காக திருச்சபைக்காக திருச்சபை உங்கள் பார்த்து ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்நாடு காலமாக திருச்சபை உங்கள் வழிநடத்தி வருவதற்காக நன்றி சொல்கிறார்கள். இந்த திருச்சபையில் மேலும் ஐக்கியம் உங்களை முடிவு செய்திருந்தது. மக்கள் மத்தியில் இருக்கும் நான் உலகில் இருந்தால் போதும் என்ற அந்த மனம் மாற்றமடைந்து இன்னும் நிறைய பேரை வாங்கும் அந்த மனநிலையை கொடுப்பவர்கள் தெரிவிப்பது. அதன் மூலம் உங்களை அவர்கள் சொல்லிக் கொள்ள அது கூடாக நீங்கள் மாறியப்பட நீங்களே புதிய வழியில் ஒவ்வொன்றும் சொல்லிக் வருகிறார்கள். இந்த திருச்சபை நடந்து சென்று குருவானவர்களுடன் கூட இருந்தவர்களுக்காக நல்ல சிந்தனைகள் வரவும் புதிய மாற்றங்களை கொண்டு வரவும் நீங்களே புதிய வழிகளை செய்து அவரை சார்ந்தவர் வழிநடத்துவார். திருச்சபை சேர்ந்த பிள்ளைகளை பார்த்து படித்திருக்கிறாரே நீங்கள் எந்த பிள்ளைகளுடன் கூட இருந்தவர்கள் அவர்களுக்கு நல்ல கல்வியை கொண்டிருந்தவர்கள் அவர்களுக்கு இருக்கின்ற புலப்பட்டல் யாவும் கல்வியில் காட்ட நீங்கள் வைத்திருக்கிறார்கள். அதன் கூடாக எதிர்காலத்தில் நல்ல பெரியவர்களாகவும் நல்ல தொழில் வாய்ப்புகளுடன் இருக்கும் திருச்சபை மக்களாகவும் அது கூடாக உங்களை அவர்கள் மதிப்பதை நீங்கள் ஈடுபடுகிறார்கள். வாரியங்களை பார்ப்பதை கேட்கிறார்கள். வாரியர்களுடன் கூட இருந்தவர்கள் அவர்களுக்கு எதிர்நோக்கும் 2 பெரிய பிரச்சனைகளுடன் நிலை கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நல்ல தொழில்களுக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அந்த பிள்ளைகளுடன் கூட இருந்தார்கள். பொருளாதாரத்தை சந்திக்கக்கூடிய நல்ல தொழில்களை வழங்கியிருக்கிறார்கள். திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுடன் கூட இருந்தார்கள். நல்லதொரு துணையை நீங்களே பல வருகிறார்கள். பெண்களுக்காக இருக்கிறார்கள். குடும்பங்களை கொண்டு நடந்தவர்களெல்லாம் நல்ல பொறுமையை கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு மன தைரியத்தையும் உங்கள் தைரியத்தையும் கொண்டு வருகிறார்கள்.
அவர்கள் ஐக்கியமாக இருப்பதன் மூலம் பெண்கள் சங்கம் நன்றாக வளர வெளியிட்டிருக்கிறார்கள். சோதனைக்கும் வேலையெல்லாம் நீங்களே அவர்களுடன் கூட இருந்து கட்டி கொடுத்து அதற்கூடாக உங்களை அவர்கள் ஆகியவற்றவும் உங்கள் செயற்பாடுகளை அவர்கள் செய்து செல்லவும் நீங்களே செய்திருக்கிறார்கள். ஆண்கள் சங்கத்தை நீங்கள் பார்த்தவர்கள் ஏனோதானதில் இருக்கும் இந்த நிலை இருப்பவர்களை மனநிலையை மாற்றுங்கள். அவர்களை இந்த இடத்தில் கொண்டு வர விடுகிறார்கள். குடும்பத்தை கொண்டு நடத்தும் நல்ல உணர்வுகளை வழங்குங்கள். இருக்கும் அந்த மன அழுத்தங்களை முற்றுமுழுதாக எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பங்களை சந்தோஷமாகவும் அதற்குள்ளாக திருச்சபையில் சந்தோஷமாகவும் இருக்க நீங்கள் அதுக்கூடாக அவர்கள் சங்கம் வளரவும் அது தனது செயற்பாடுகளை உங்களுக்காக செய்யவும் திருச்சபையில் இருக்கும் முதியவர்களுக்காக அவர்கள் அவர்களிடம் கூட கருத்துரைகள் அவர்கள் இருக்கிறார்கள். நீங்களே திருச்சபையிடம் கூட மனதில் சில ஆசைகள் இருந்திருக்கிறார்கள். அந்த ஆசைகளை குறைந்த அளவு உண்மையை இந்த திருச்சபையிலே வந்து உங்களை கொண்டு வருவதற்கு ஏதாவது தடைகள் இருந்தால் மக்களுக்கு அந்த தடைகளை நீங்கள் நீக்கியவர்கள் அவர்களை இங்கே கொண்டு வாருங்கள். வழக்கு கௌரவத்திற்காக இந்த ஆய்வுக்கு வராமல் இருப்பவர்களுக்காக நான் தெரிவிக்கிறேன். அப்படியாக இருக்கும் அந்த மக்களின் மனதை நீங்களே உடைத்தவர்கள் அவர்களுக்கு இருக்கும் அந்த ஈகோவை நீங்களே வெளியே எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் இந்த ஆய்வுக்கு வந்து உங்களை நோய்வாய்ப்பட்டிருக்கும் சகல மக்களுடன் நீங்கள் கூட இருந்தவர்கள். விசேஷமாக ஓராண்டிகளும் கோரையாவுக்கு இருக்கும் அம்மாவுடன் கூட இருந்தவர்கள். அவர்கள் இருக்கும் அந்த நோய்களை நீங்களை உற்றாக எடுத்து போல வாங்கி செலுத்தப்படுவது. இந்த நாட்டை ஆளுநருடன் கூட இருந்தவர்கள். ஒரு நல்ல ஆட்சியை நீங்களே வளர்ந்தவுடன் சொல்லித் தருவது. எந்த விதமான அடக்குமுறைகள் இல்லாமல் மக்கள் ஜனநாயக முறையில் நடக்கப்பட நீங்களே செய்திருக்கிறார்கள். இந்த திருச்சபையை வழிநடத்தி செல்லும் வழிகாட்டிகள் உட்கார்ந்ததாக யாருடன் கூறுகிறார்கள் என்று நடைபெறும் வழிகாட்டிய கூட்டத்தினூடாக நீங்கள் கூறுகிறார்கள். இந்த திருச்சபைக்குள்ளாக நல்ல முடிவுகளை எடுத்து மக்கள் பலருந்த திருச்சபைக்கு வர நீங்களே கூறுகிறார்கள். நிறைய ஆலயம் விரைந்து வரைய நீங்களே கூறுகிறார்கள். அதற்கு எங்களது மனங்களை மாற்றியவர்கள் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும் மனம் மற்றவர்களை அரவணைக்கும் மனதை உங்களுக்கு தரவுகளும் குறிப்பிடப்படுவதாக சகலவற்றையும் உங்கள் பாதத்தில் ஒப்படைக்கிறீர்களாகவே நீங்களே எங்களை எங்களுக்கு உரிய நேரங்களை தந்த வேண்டும் என்று லட்சத்தை மாற்றி ஏற்றுக்கொள்வதாக யாரும் சேர்ந்து குழுவையோடு பரமண்டலங்களில் நாம் கற்றுவதாக ஆட்சியதாக செய்யப்படுவதாக இரண்டாம் மூன்றாம் திருமுறை வாசிக்கிறது. அதிகாரம் 26 வசனம் 27 வசனம். அந்தபடி
அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் புறவருடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். மனிதர் நிச்சய கண்களில் அவனுடைய கற்று வந்து கோதுமைக்குள் கடைகளை உடைத்து விட்டு போனான். கையானது வளர்ந்து கழிவிட்ட போது கடைகளும் காணப்பட்டது. உள்செல்லமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீ உமது நிலத்தில் நல்ல இலையை இறக்கி அல்லவா? பின்னே அது கடைகள் எப்படி உண்டானது என்பார்கள். அதற்கு அவன், கர்த்தரும் அதை செய்தான் என்றார். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உனக்கு திட்டமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், கடைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடே உண்டான வைத்து இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுத்தவைகளை நோக்கி முதலாவது கடைகளை பிடுங்கி அவைகளை சுத்தரிப்பவர்களுக்கு கட்டுக்களாக கட்டுங்கள். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்றே என்று சொன்னார். ஒரு விசேஷமான காரணப்படும் அந்த வேலை கட்டுடைய பரிசான காணிக்கை சேர்க்கிறது.
படுக்காக படுத்துட்டோம் குறைகளை ஆசைப்பட்டீங்க கசாவை இந்த காணிக்காக ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் ஆசைப்பட்டு நாங்கள் எடுத்துவிட்டோம் ஆண்டவரை நீங்கள் குறைக்கும் சுவாமி அந்த விலங்குகளை நீங்கள் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களோடு நீங்கள் கூடுங்கள் அந்த குடும்பத்தாரோடு பள்ளிகள் மாறாவது குழந்தைகளையும் குடிப்படைகளும் கூடுதல் கத்தாது நாங்கள் இந்த இடத்திலே இருந்த போது சுவாமி ஒருவரையும் கத்தாதவர்களாக தீவையும் முதல்வான ஆசீர்வாதத்தையும் நாங்கள் இடத்திற்கு உலகத்துக்காக சொல்லி சுவாமி நமக்கு ஏற்பட்டவர்களாக நாங்கள் வாழ இந்த நீரே ஒரு இடத்தில் இருந்த விரும்பாக இவர்கள் நிகழ்ச்சியின் மூலம் அந்த சாலையால் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல காரணம் தேவன் செய்வோம் அன்பு நிரப்பப்பட்டாலே என் வாயின் வார்த்தையும் என்னை வீட்டிலும் சிந்தனையும் உமக்கு சித்தங்களுக்காகவும் உமக்கு ஏற்றங்களுக்காகவும் இருப்பதற்காக என்னை வழி நடத்துங்கள். அதே போல இங்கே உங்களுடைய சிந்தைகள் எல்லாவருக்கும் இந்த வார்த்தைகள் கலைஞர்களாகவும் உங்களை சித்தத்தின்படி அவர்களை நடப்பதற்கு தூண்டுவதற்காகவும் சொல்லப்பட்டதாகவும் நீங்கள் தானே பயன்படுத்தும்படியாக இருக்கிறது. ஆமாம். இன்று எங்களுடைய சிந்தனையில் கொடுக்கப்பட்ட தலைப்பு தீமைகள் மத்தியில் நாம் அணுகுமுறை. முதலாவதாக நாங்கள் தீமைகள் என்றால் என்ன என்று நாங்கள் பார்த்தோம்னால், தீமைகள் என்றால் கர்த்தருடைய திட்டத்திற்கு விரோதமான காரியங்கள், விரோதமான சிந்தனைகள் யாவும் தீமைகள், பாவங்களாகும். நாங்கள் கர்த்தருடைய திட்டத்திற்கு விரோதமாக அவருடைய திட்டம் இல்லாத காரியங்களை நாங்கள் செய்யாத படித்தால் நாங்கள் கர்த்தர்களுக்கு பெற்றுத்தந்த அந்த பரமங்களை ஜெபத்திலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், தீமையிலிருந்து எங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்கள் என்று ஜெபம் செய்கின்றோம். அடுத்ததாக தீயவர்கள் துன்மார்க்கவர்கள், பாவம் நிறைந்தவர்கள், பாவம் செய்பவர்கள், பாவம் செய்ய தூண்டியவர்கள் என்று சொல்லி வேதாகமத்திலே கூறப்படுகிறது. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நாம் நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கூறப்படுகிறது. தொங்கை அந்த துன்மார்க்க தீயவர்களிடமிருந்து விலக்கி காத்துக்கொள்ளும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் அந்த துன்மார்க்கரை, அந்த தீயவர்களை அவர் ஆண்டவர் மிகவும் நேசிக்கின்றார். மன சுருக்கம் உள்ளவராக, மன்னிக்கும் தன்மை உள்ளவராக அவர்களை மனம் திரும்பும்படி அழைக்கின்றார். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாங்கள் இதை காணலாம். நாம் ஏன் இந்த தீய காரியங்களை செய்கிறோம் என்று பார்த்தோமையானால், மனிதனாகிய நமக்கே உள்ள நிச்சயதான் இதற்கு காரணம். இந்த பாவங்களை எல்லாம் செய்ய தூண்டுவது மனிதனுடைய இச்சை, அவா, ஆசை. நாங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாங்கள் பார்த்தோமையானால், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தில் தண்ணீர் குடிக்க வேண்டாம், அதை நீ குடிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் என்று ஆதாமுக்கு ஆண்டவர் தனது சித்தமில்லாத காரியத்தை நீ அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவருக்கு கட்டளையிட்டார். ஆனால் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்தோமையானால், அந்த விருட்சம் புத்திக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கிறது என்று கல்வி அதில் தண்ணீர் பறித்து குடித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் குடித்தான் என்று கூறப்படுகிறது. ஆகவே இந்த
பாவத்தை, இந்த முதலாவது மனிதன் செய்வதற்கான காரணம் அந்த கண்களில் இருக்கின்ற இச்சை. அதாவது பார்வைக்கு இன்பமான இந்த பழமும் புசிப்பதற்கு நல்லது இந்த நாவின் இச்சை புசிப்பதற்கு ருச்சியாக இருக்கும் என்று நினைத்து அந்த இச்சையினால் அவர்கள் முதலாவது பாவத்தை அந்த முதலாவது மனிதன் செய்கின்றார். இதே போல நாங்கள் எங்களுடைய இச்சைகளை நாங்கள் அடக்கி வைப்பதற்கு இச்சைகளை அடக்க முடியாமல் நாங்கள் மீண்டுமாக பாவம் செய்வதற்கு எங்களுடைய சரீரம் காரணமாக இருக்கிறது என்று பார்க்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நாங்கள் பார்த்தோம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக பாவத்துக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை பாவம் ஆனாதுள்ளது. இச்சை உங்களுடைய உடலிலே போகும்போது அது பாவத்துக்கு ஏதுவான ஒன்றாக மாறுகின்றது. இச்சைதான் பாவத்தின் கருவிகளாக இருக்கின்றது. எங்களுடைய ஒவ்வொரு சரீரத்தையும் பார்த்தால் மிகவும் கவனமாக அந்த இச்சைகளின் ஊடாக பாவம் செய்து கொண்டிருந்தார். ஆறாமை ஏவாளை தூண்டினதுக்கு காரணம் ஏவாளின் இச்சைதான் காரணம். அதே போல எங்களுடைய சரீர இச்சைகளினாலே அந்த பாவத்தை செய்து அந்த விளைவான அந்த மரணத்துக்கு நாங்கள் செய்கின்றோம். நீங்கள் உங்கள் அவயவங்களை நீரின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மருத்துவர்களை செய்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதி ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். சாத்தானுக்கு ஆயுதங்களாக உங்களுடைய சரீரங்களை நாங்கள் கொடுக்காமல் உங்கள் சரீரங்களை பாவத்துக்கு உட்படுத்தி இசைக்கு உட்படுத்தி சாத்தானுடைய அந்த ஆயுதங்களாக மாற்றாமல் தேவனுடைய ஆயுதங்களை உங்களுடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கங்களையும் பாடல்களினாலே வேதங்களை வாக்குகளினாலே அதற்குரிய காரியங்கள் செய்வதனாலே எங்கள் அங்கங்களை நாங்கள் பாவிக்கும்படியாக கூறப்படுகிறது. அதே போல நாங்கள் இந்த பாவத்தின் சம்பளம் எங்களுக்கு கிடைப்பது உச்சகட்டமாக மரணம் என்பதை யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கும்போது பின்பு இச்சையானது கற்பம் கழித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும் என்று கூறப்படுகிறது. இச்சை பாவமாக மாறி அந்த பாவம் பூரணமாகி மரணத்தை உங்களுக்கு பிறப்பிக்கின்றது. ஆகவே இச்சையின் விளைவு மரணமாக காணப்படுகிறது. இந்த தீமையான காரியங்கள் இந்த பாவமான காரியங்கள் அவற்றை துன்புகின்ற இச்சை அந்த இச்சை பாவத்தை கொண்டு விளக்கி மரணத்திலே முடிவடைகின்றது நாங்கள் காண்கின்றோம். இப்படியான பாவங்களை நாங்கள் அநேகமான நேரங்களிலே நாங்கள் செய்ய ஆசைப்படுவதில்லை. இந்த தீமையான காரியத்தை நாங்கள் செய்ய மனதில்லாமல் இருந்தாலும் கூட நாம் பாவம் செய்ய நாங்கள் எங்களுடைய மாம்சம் எங்களை கூறுகின்றதாக கூறப்படுகிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையும் பவுலடியார் அவர்கள் சொல்லுகின்றார். நன்மை செய்ய வேண்டும் என்று விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கின்றது. அதற்படி என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை. என்னுடைய மாம்சத்தில் என்னை இச்சையின்படி நடக்க செய்கின்ற இந்த மாம்சத்தில் தான் அந்த தீமை லாபம் இருக்கின்றது. என்னுடைய உள்ளத்திலே நாங்கள் நன்மைதான் செய்ய வேண்டும். கடவுளுடைய இடத்திலே வந்து அவருடைய வார்த்தையை சிந்தித்து செய்யும் பொழுது நான் நிச்சயமாக இந்த பாவத்தை செய்யக்கூடாது. அப்படியெல்லாம் நான் இந்த ஆலயத்துக்கு வந்து வணங்கி செய்வதிலே எந்தவித பிரயோஜனம் இல்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனாலும் அதை நாங்கள் அடுத்த நிமிஷம் மறந்து விடுகின்றோம். இப்படிப்பட்ட கருத்தவானாகிய அந்த கவிக்குரிய அந்த மனதில் தான் செய்ய வேண்டிய காரியங்களை நன்மையானதாக செய்ய நினைத்தாலும் கூட
அவர் கூட சொல்லுங்கள், மாம்சம் என்னை அந்த நன்மையான காரியங்களை செய்ய விடுவதில்லை என்று சொல்லுங்கள். அப்படிப்பட்ட போது நாங்களும் மாட்டோம். ஆனாலும் கூட நாங்கள் நன்மைகளை தான் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் நன்மைகளே செய்தாலே உரிய எங்களுக்கு தலைவராட்சியம் கிடைக்காது. நாங்கள் அந்த நித்திய வாழ்வுக்கு கேட்க முடியாது. எங்களுடைய லட்சியம் என்ன, எங்களுடைய எண்ணம் என்ன, எங்களுடைய எய்ம், அதாவது புத்தகங்களாகிய எங்களுடைய லட்சியம் நாங்கள் தலைவராட்சியை அடைய வேண்டும். அதற்குள்ளேயே நாங்களுடைய காமங்களை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்து பரிசுத்தர்களாக மாற்ற வேண்டும். நிச்சயமாக தலைவராட்சியம் வழியிலே ஆண்டவர் எங்களை பிரித்தெடுப்பார். இதற்கு அழகான ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகின்றது. நல்ல கதைகளுடன் சேர்ந்து கதைகளும் இருக்கின்றது. அவற்றை திரும்பி அறியவாறு அந்த வேலைக்காரன் கேட்டபோது இல்லை, அவை அறுக்கும் நேரத்திலே அவை பிரித்திருக்கப்படும். நல்ல கதைகள் ஒன்றாக சேர்க்கப்படும், மற்றவைகள் எல்லாம் சேர்ந்து சுத்தரிக்கப்படும் என்று சொல்வதை நாங்கள் காண்கின்றோம். பரியோர் ராஜ்யத்தின் வாசலிலே நாங்கள் செல்லுகின்ற போது ஆண்டவர் எங்களை பிரித்தெடுத்தார். இது நல்ல கதைகளா அல்லது கலைகளா என்று நாங்கள் நல்ல கதைகளாக இருப்போமே, ஆனால் நாங்கள் பரியோர் ராஜ்யத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்படி இல்லை, நாங்கள் தீவர்களாக இருந்தால் நாங்கள் சுத்தரிக்கப்படுவதற்காக தீவை போடப்படுவோம். இதே போலத்தான் நாங்கள் எங்களுடைய பாவங்களை நாங்கள் கொஞ்சமாக செய்வோம். புதிதாகத்தானே நான் பாவம் செய்வேன் என்றல்ல. நாங்கள் ஒரு பாவம் செய்தாலும் பாவிகள் தான், எங்களுடைய பாவிகள் தான். அதற்குத்தான் அந்த புனிதமாவினுடைய அந்த ஓமையை ஆண்டவர் கூறுகின்றார். ஒரு பெரிய பானையினுடைய மாவை கொட்டி அதை குளிப்பதற்காக ஒரு சிறிய பீட்டமாவை போடுகின்றார்கள். அந்த மா முழுவதும் ஒரு சிறிய அந்த சுத்திகரமான அந்த பீட்டமாவினால் குறிப்பாக மாறுகின்றது. அதே போல எங்களுடைய வாழ்க்கையை சிறிய பாவங்கள் தான் செய்தாலும் எங்களுடைய பாவிகளாகத்தான் இருக்க போகிறோம். ஆகவே எங்களுடைய உள்ளங்களையும் சரியத்தை நாங்கள் முழுமையாக சுத்தப்படுத்தி ஆண்டவருடைய தலைவர் ராஜ்யத்திலே நாங்கள் சேரத்தக்கவர்களாக எங்களை நாங்கள் மாற்ற வேண்டும். நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம், இந்த தீமையான காரியங்களிலிருந்து நாங்கள் எப்படி நாங்கள் எங்களை உணர்ந்து கொள்ளலாம் என்று நாங்கள் பார்த்தோம். ஆனால் உலகத்திலே வாழ்க்கைக்கு வாழ்வதற்கும் அந்த வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றினால், அவற்றை வாசித்து நாங்கள் அதற்கின்படி தியானித்து நடந்தோமே, ஆனால் நாங்கள் துன்மாற்றங்கள் பாவிகள் என்ற பெயரில் இருந்து மாறி கருத்துக்கள் நீதிமான்கள் சத்தியவான்கள் என்ற நாங்கள் அந்த பெயரை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்படியாக இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றின் மூலமாக நாங்கள் இதுக்கு முதல் பார்த்தோம். உங்களுடைய சரீரங்கள் தான், சரீரத்தின் ஒவ்வொரு அங்கங்கள் தான் பாவத்திற்கு உங்களை உட்பட்டுகின்றன என்று பார்க்கின்றோம். ஆனாலும் இந்த நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இருந்து நாங்கள் வாசித்த அந்த ஒவ்வொரு வசனங்களிலும் ஆண்டவர் எங்களுடைய ஒவ்வொரு சரீர அங்கங்களையும் நாங்கள் என்னத்துக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வதை அழகாக விளக்கமாக கூறுகின்றார். அவர் இந்த செவியினாலே என்னுடைய வசனங்களை கேளுங்கள் என்றார். இந்த கண்கள் உங்கள் கடவுளுடைய காரியங்களில் இருந்து விசாரிப்பதாக உங்களுடைய இருதய சிந்தனைகளை நீங்கள் கடவுளுக்குரியதாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜீவனை அந்த அவயவங்களை காத்துக்கொள்வதற்காக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாய், உங்கள் உதடுகள், உங்கள் கண்ணிமைகள், உங்கள் கால்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கான அந்த அறிவுரைகள் எல்லாம் அந்த நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்திலே கூறுவதை நாங்கள் காண்கின்றோம். அதே போல நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசித்து பார்த்தோமே, ஆனால் இவற்றையெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும், எங்கள் சரீரங்களினால் நாங்கள் இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்ற அந்த அறிவுரை வார்த்தைகளை எல்லாம் அந்த நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்திலும் அந்த 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். ஆகவே அந்த வார்த்தைகளின் மூலம், கடவுளுடைய வார்த்தைகளின் மூலம் நாங்கள் எங்களுடைய பாவங்களிலிருந்து விடுபடக்கூடியவர்களாக
இருக்கின்றது. அடுத்ததாக ஆவியானவர் நமக்கு உதவி செய்கின்றார். இரண்டாவதாக ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கின்றார். நம்முடைய இதயங்களை அவர் அறிந்திருக்கின்றார். நமக்காக அவர் வேண்டிக் கொள்கின்றார். ஆகவே நாங்கள் எங்களுடைய தீமைகள் பாவங்கள் யாவற்றையும் நாங்கள் கருத்திலிருந்து விழித்து ஜெபித்து ஆவியானவரிடம் நாங்கள் ஒப்படைத்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அவர்களை நாங்கள் ஒப்படைக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களை நாங்கள் பார்க்கும்போது, அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கின்றார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே கஷ்டவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தனை உள்ளதென்று அறிந்தவராய் இருக்கின்றார் என்று இங்கே கூறப்படுகிறதை காண்கிறார். ஆகவே ஆவியானவர் உங்களுக்காக உதவி செய்ய காத்திருக்கிற வேலைகளில் நாங்கள் அவரிடம் வேண்டிக் கொள்ள வேண்டியிருக்கிறாக, ஜெபம் செய்ய வேண்டியதற்காக நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் தரித்திருந்து விழித்திருந்து ஆண்டவரிடம் எங்களுக்காக வேண்டி எங்களை நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். அவர் எங்களுக்கு உதவி செய்வார், அவர் எங்களுக்காக வேண்டிக் கொள்வார் என்பதை நாங்கள் இந்த வசனங்கள் கூடாக அறியக்கூடாக இருக்கின்றது. ஆகவே முதலாவதாக நாங்கள் வார்த்தைகளினால் எங்களை சுத்தப்படுத்தி எங்களுடைய வீட்டைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக ஆவியானவருடைய அந்த உதவியின் மூலமாக அவர்களிடம் கருத்திருந்து ஜெபித்து உங்களுக்காக அவர்கள் வேண்டிக் கொண்டு உங்களுடைய வீட்டைகளை அவருடைய பார்வையிலே நாங்கள் ஒப்படைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மூன்றாவதாக நாங்கள் எங்களுடைய பாவ வாழ்க்கைக்கு எதிராக நாங்களே போராட வேண்டும் என்று கூறப்படுகின்றது. அதாவது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இருந்து கூறப்படுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். கடைசியாக என் சகோதரர்களே, கத்தையிலும் அதனுடைய சத்துவத்தின் வல்லமையிலும் கலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க ராணிகளவர்களாகும்படி தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தையும் கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் பிசாசினுடைய அந்த நிச்சயான பாவமான தீமையான காரியங்களை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் கடவுளை அந்த ஆயுதத்தை சர்வ ஆயுதத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்னும் அதே அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை நாங்கள் வாசித்து பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஆயுதங்கள் என்று அங்கே 14ஆம் வசனத்திலே கூறுவதை காண்கிறோம். 14ஆம் வசனத்திலே சத்தியம் என்னும் கட்டையை உங்கள் அறையில் கட்டிக் கொள்பவர்களாக, நீதி என்னும் மார்பு கவசத்தை தரித்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். சமாதானத்தின் விசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்டையை கால்களில் தொடுத்தவர்களாகவும், விசுவாசம் என்னும் கேடகத்தை குறித்துக் கொண்டவர்களாகவும், ரட்சண்யம் என்னும் கடை சீராவை தேவவசனமாகிய ஆவியின் சத்தியத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். நீதியை எடுத்துக் கொள்ளுங்கள், சத்தியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், சமாதானத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், ஆயத்தம் ஆயத்தங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், விசுவாசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், ரட்சண்யத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், தேவ வசனங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இவற்றை யாவற்றையும் எடுத்து எங்கள் சரீரங்களிலே அணிந்து கொண்டோமையானால் எங்கள் சரீரம் அந்த பாவத்திலிருந்து அந்த இச்சையிலிருந்து தானாகவே விலகிக் கொள்ளுமாக இங்கே கூறப்படுகிறது. அப்படி நடந்தோமையானால் நிச்சயமாக முழுமையான நீதிமானாக ஆண்டவருடைய பல்லோர ராஜ்யத்திலே நாங்கள் செல்லப்படும் போது நிச்சயமாக நாங்கள் கழக பக்கத்துக்கு உரியவர்களாக எழுந்து செல்லப்படுவோம். நாங்கள் எங்களுடைய இச்சையை விலகி நடக்க நாங்கள் எங்களை காத்துக் கொள்ள வேண்டும்.
முதலாக வசனங்களை நாங்கள் எங்களுக்கு வாசிப்பவர்களாக தொடர்ந்து கருத்திலிருந்து ஜெபித்து ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து கருத்து ஜெபித்து மற்றது ஆண்டவர் தந்த அந்த கவசங்கள் ஆயுதங்களை நாங்கள் எங்களுக்கு அணிவித்தவர்களாக பாவங்கள் வரும்போது நாங்கள் போராடக்கூடியவர்களாக எதிர்த்து நின்று போராடக்கூடிய மனதை எங்களுக்கு ஆண்டவர் தர வேண்டுமாக நாங்கள் ஆண்டவரிடம் சொல்ல வேண்டும். இந்த இச்சையில இன்று ஆண்டவர் எவ்வளவாக தன்னை காப்பாற்றிக் கொண்டார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த 3 சோதனைகளும் அந்த இச்சையின் சோதனைகளாக காணப்படுகின்றன. அவரிடம் அப்பத்தை காட்டினான் பிசாசு, உப்பரிகையிலே கொண்டு போனான், உலகத்தை காட்டினான், இதையெல்லாம் உங்களுக்கு என்று சொன்னான். எல்லா இச்சைகளையும் அவரிடம் காட்டினாலும் எங்களுடைய ஆண்டவர் மரணத்தை வென்ற எங்களுடைய பிதா இந்த இச்சைக்கு அறிவறிந்தாரா? அவர்களை உதாரணமாக இச்சைகளை எப்படி நான் எதிர்த்து போராடினேன் என்று அவர்களுக்கு அந்த 3 சோதனைகளை இச்சையின் வெற்றியாக அவர் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறார். அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுக்கு வரும் சோதனைகளும் உலக இச்சை, உலக ஆசை, இந்த பாவமான காரியங்கள் யாவற்றையும் எதிர்த்து நிற்பதற்காக ஆண்டவர் செய்தவர்களால் இந்த இச்சையை நாங்கள் போராடி வெல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, எங்கள் கண்கள், எங்கள் செவிகள், எங்கள் நாவு ஒவ்வொரு அங்கமாக வருகின்ற இசை முதலாவது மனிதன் எப்படி இருந்தார்? அந்த ஆதாமுடைய மனைவி ஏவாள் அவர் சொல்லுகின்றார், வஞ்சித பழம் கொஞ்சம் இன்னுமே பிராணநாயகா பிராணநாயகா ஓ பிராணநாயகா, ரஞ்சித பழம் கொஞ்சம் இன்னுமே பிராணநாயகா. ரஞ்சித பழம் என்றால் மிகவும் ஆசையான அழகான கண்களுக்கு இச்சை உள்ளது. ஆனால் அங்கே பவுலடிகள் சொன்னது போல அவருக்கு மனதில்லாமல் இருந்தது. இந்த பழம் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னாரே, இந்த பழத்தை புசித்தால் நீ சாவாய் என்று தேவன் சொன்னாரே என்று அவன் திரும்ப அவர்கள் சொல்கிறார். ஆனால் மனதில்லாக இருந்தார்கள். அந்த பழத்தை அவன் பார்த்து அந்த இச்சைகளுக்கு அடிமையாக்கி பாவத்தை செய்ய தொடர்ந்திருந்தார். அதே போல அழகாகவும் கண்களுக்கு இனிமையாகவும் ருசியாகவும் பார்வைக்கு இயற்கையாகவும் இருக்கும். சில வேளைகளிலே நாங்கள் யோசிக்கின்றோம், நாங்கள் எவ்வளவோ நன்மையான காரியங்களை செய்து ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்யும்போது அவனை பார்த்தால் எவ்வளவெல்லாம் பங்களா கார் அல்லது எவ்வளவு வசிக்கின்றான், எந்த இடத்திலேயும் அவன் செய்ய அந்த வசியோகம் கிடைக்கின்றது. ஆனால் நான் எவ்வளவு பாவியாக இருந்தேன், கஷ்டப்படுகிறேன். ஆண்டவருக்கு அந்த திட்டமிட்ட காரியங்கள் யாவற்றையும் செய்து நான் என்னால் செய்ய முடியாமல் செய்யும் கூட நான் அவற்றை அந்த உலக காரியங்களில் எனக்கு மனதிலே அப்படி நாங்கள் எங்களை நாங்கள் மனதிலே நாங்கள் நினைத்தோம். ஆனால் இந்த காரியம் நாங்கள் பல்லவ ராட்சியத்தின் வாகவில் நாங்கள் தெரிந்துபட்டு நாங்கள் உலகத்தில் எங்களுக்கு அந்த ஆசையான காரியங்கள் கிடைக்காவிட்டாலும் பல்லவ ராட்சியத்திலே மற்றவர்களின் விட உயர்ந்த ஸ்தானத்திலே ஆண்டவருடைய வலது காலத்திலே நாங்கள் வீட்டிருப்போம் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நாங்கள் சுத்தரிக்கப்படாமல் உயர்ந்த இடத்திலே நாங்கள் உலகத்தில் வாழ்ந்த மற்றவர்கள் வாழ்ந்த உலகத்தில் எல்லாரும் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை மிகவும் பெரிய உயர்ந்த இடத்தில் ஆண்டவருடைய வலது காலத்திலே நான் வீட்டிருக்கின்றேன் என்ற அந்த உண்மையை நாங்கள் எங்களுடைய மனதில் வைத்து தொடர்ந்தும் ஆண்டவருடைய காலத்திலேயே நாங்கள் நீதிமான்களாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். ஜெபம் செய்வோம். இரக்கம் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே நாங்கள் மனிதர்களாக தொடர்ந்து ஆண்டவரே இந்த உலகை செய்தி ஆசைகளில் அவாது
நாங்கள் எங்களை அடிமைப்படுத்த மாட்டாமலாம் சொல்லி உங்களுடைய காரியத்துக்கு உங்களுடைய சித்தத்துக்கு உங்களுடைய மனதுக்கு உகந்த எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்யவும் நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய சத்தியங்களை வாசிக்கவும் ஆண்டவரே உங்களுடைய தொடர்ந்து நாங்கள் கருத்து தெரிவிக்கவும் ஆண்டவரே நீங்கள் சொன்ன அந்த ஆயுதங்களை நாங்கள் உங்களுடைய சரீரங்களிலே அணிவதற்காக வாழ்க்கையில் இருந்து நாங்கள் அவர்களுக்கு விடுவித்து கொள்ள நீங்கள் தாமே எங்களோடு கூட இருப்பதற்குள்ளாக தெரிவிக்கிறோம். நாங்கள் உதவி பாடலாக 325ஆம் பாடலில் எழுந்து தேடி பாடுவோம். பொங்கி வரும் அது மனிதரை மாற்றுவது. விஜயத்திலும் ஆசீர்வாதத்திலும் போரையாக எங்களை வழிநடத்தும். Sehingga mereka berada di dalam
எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதால் நாங்கள் சோதரிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒன்றும் இந்த வாழ்க்கையிலே தெரிய செய்வதற்காகவும் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களை சுவாமி செயல்முறைப்படுத்தி தீமையான காரியங்களில் விடுபடவும் கற்றதாம் எங்களை நடத்துவதுமாய் எங்களை பார்த்து சென்றுள்ளோம். இதனால வழிபாட்டை கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக சிரிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரை கற்றதானே விரைவாய் ஆசிர்வதற்கு வழிநடத்தும்படி சிரிக்கிறோம். ஆலயத்திலே தன்னை கண்டுகொண்ட ஆசீர்வாதத்தை, நன்மையை, சந்தோஷத்தை காணுகிறதாக இந்த வாரம் முழுவதுமாய் கற்றதான கூட நடத்தும்படி சிரிக்கிறோம். உங்களுடைய வல்லமையும் சிலுவையும் உங்களுடைய வழிநடத்தலை கண்டுகொள்கிறாய் ஒருவரை கற்று நடத்துவதற்காக எங்களை பார்த்து வேண்டுகிறோம். ஜெபத்திரவைகளோடு வேதனையோடு வியாதியோடு ஒவ்வொருவரையும் கற்றதான தொடர்படி உங்களை பார்த்து வேண்டுகிறோம் சுவாமி. உங்களை பார்த்திருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டதை, ஆறுதலை பெற்றுக்கொண்டதை, விடுதலை பெற்றுக்கொண்டதை கண்டுகொள்வதற்காக ஒருவரை கற்று விடுதலைப்படுத்தும்படி உங்களை பார்த்து வேண்டுகிறோம். திருச்சபையும் ஒவ்வொரு காரியங்களையும் கற்றதாமே வழிநடத்தவர்களாக இதை பார்த்து வேண்டுகிறோம் சுவாமி. இதனாலே நடந்திருக்கிற வழிகாட்டி கொடுக்கிறார் தெரிவிக்கிறோம். நீங்கள் தாமே ஒவ்வொருவரையும் வழிநடத்தவர்களாக இதை பார்த்து வேண்டுகிறோம். நடக்கிற சபை கூட்டத்தார்கள் சுவாமி, சபை கூட்டத்தில் கற்றதான கூட இருந்து சபை நன்மைக்காக ஒரு பாடுபடுவதை கற்ற ஒருவரை வலுக்கும்படி இதை பார்த்து வேண்டுகிறோம். இதனால பிறந்தாலை நினைவு கொள்வதான கவிதாவுக்காக தெரிவிக்கிறோம். இவர்களுடைய ஆசீர்வாதங்கள் சுவாமி, இவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நாமக்கு மயப்படுத்தப்படுமாய் இதை பார்த்து வேண்டுகிறோம். இந்த விரைவான ஆசீர்வாதம் வழிநடத்தல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட வருமாய் இயேசு கிறிஸ்துவின் உங்கள் நாமத்தில் தெரிவிக்கிறோம். நல்லதாகவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவரின் வழிநடத்தலும் சத்தியம் சமாதானம் நம்முடைய சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தொடர்கிறார்கள். ஆமென். நாட்டுமாவே சோதரி சோதரி நாட்டுமாவே அவர்கள் சகோதரர்களை கர்த்ததாம் உங்களுடைய நிறைவாய்